அறம் காக்கும் நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் நவராத்திரி விஜயதசமி விழா நல்வாழ்த்துகள். எல்லாம் வல்ல அன்னை ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா திரிபுவன சுந்தரியினுடைய அருளால் உலகம் முழுவதும் துக்கங்கள் மாறி ஐஸ்வர்யம் பெருக வேண்டி அன்னையினுடைய பாதம் வீழ்ந்து பிரார்த்திக்கின்றேன். நவராத்திரி பத்தின நம்முடைய சந்தேகங்கள் நிவர்த்தியாகும் வகையில முதல் காணொளியில அதனுடைய குறுகிய வரலாறு மற்றும் நம்முடைய பாரத நாட்டில எத்தனை நவராத்திரிகள் அனுசரிக்கிறோம் அதை பத்தின விளக்கத்தை பார்த்தோம். இந்த காணொளியில நவராத்திரி கொலு அதை பத்தி இருக்கக்கூடிய சந்தேகங்களும் பூஜைகளை பத்தின விளக்கத்தையும் பார்க்கலாம். நவராத்திரி கொலு ஏன் வைக்கிறோம்? 3 தேவிகளால உருவாக்கப்பட்டு எல்லா தேவர்களாலும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு சக்திகள் கொடுக்கப்பட்டு துர்க்கையா மாறின தேவி மகிஷாசுரம் கூட 9 நாள் போர் புரிகிறா. மகிஷாசுரனை வதம் செய்யற 10வது நாளான விஜயதசமி நாள். அப்போ தேவிக்கு எல்லா தேவர்களும் சேர்ந்த சக்திகளை கொடுத்ததுனால அவங்க உடம்பில் உள்ள சக்திகள் எல்லாம் போன காரணத்தால அவங்க எல்லாம் சக்தியற்றவர்களாக பொம்மைகள் மாறி நின்னாங்க. அந்த விஷயத்தை நினைவுபடுத்தும் வகையில தான் இங்க கொலு வைக்கக்கூடிய பழக்கம் ஆரம்பிச்சது. கொலு எப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க? 1வது படி முதல் 5வது படி வரைக்கும் ஓரறிவு முதல் 5 அறிவு படைத்த உயிரினங்களை ஜீவராசிகளை வரிசை கிரமமா ஒவ்வொரு படியா வைப்பாங்க. 6வது படியில 6 அறிவுள்ள மனிதனை வைப்பாங்க. 7வது படியில மனிதனுக்கு ஒரு படி மேல இருக்கக்கூடிய முனிவர்கள், ரிஷிகள், சன்னியாசிகள், குரு பரம்பரையில இருக்கக்கூடியவங்களை வைப்பாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய 8வது படியில இறைவனுடைய அவதாரங்களை வைப்பாங்க. 9வது படியில அன்னை ஆதிபராசக்தியை பூர்ண கும்பம் வைத்து அதுல ஆவாகனம் பண்ணி வைத்து கொலுவா வைத்து வழிபடுவாங்க. கொலு பொம்மைகள் வைக்கும் போது எல்லா ஜீவராசிகளையும் வைக்க காரணம் என்ன? எல்லா ஜீவராசிகளிலையும் இறைவனே இருக்கின்றான். எல்லா ஜீவராசிகளும் அம்பாளுடைய வடிவம் அப்படின்ற காரணத்துக்காகத்தான், அந்த விஷயத்தை நமக்கு அறிவுறுத்துறதுக்காகத்தான் எல்லா ஜீவராசிகளையும் நாம கொலுல வைக்கிறோம். இதுதான் கொலு வைக்கக்கூடிய முறையா நம்ம இங்க இருந்துட்டே இருக்கு, பழக்கத்துல இருந்துட்டே இருக்கு. இப்போ நமக்கு பல சந்தேகங்கள் வரும். கொலு இந்த மாதிரி வரிசையா தான் வைக்கணுமா? கொலு 5 படிகள் வைக்க கூடாதா? 3 படிகள் வைக்க கூடாதா? 9 படி கண்டிப்பா வைக்கணுமா? அதே மாதிரி இந்த இத்தனை பொம்மைகள் வைக்கணுமா? என்னோட பொம்மை குறைவா இருக்கு, அந்த பொம்மைகள் மட்டும் வைத்தா போதாதா? ஒரு பொம்மை பெரிய பொம்மையா இருக்கும், அதை கீழே வைக்க முடியாது, மேலதான் வைக்க முடியும். அப்படி மேல வைக்க கூடாதா? மாத்தி வைக்க கூடாதா? எங்கிட்ட பொம்மைகளே இல்ல, பொம்மைகள் குறைவாதான் இருக்கு, இல்ல அப்படின்னா குறைவா வச்சு பயன்படுத்த கூடாதா? இல்ல என்கிட்ட பொம்மைகளே இல்ல, நான் கொலு வைக்க கூடாதா? இல்ல கொலு வைத்துதான் இறைவனை கண்டிப்பா வழிபடணுமா நவராத்திரியில? அப்பதான் பலன் கிடைக்குமா? இப்படி பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். கொலு வைப்பதற்கென்று ஒரு வரைமுறை கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் கொலு வைத்துக் கொள்ளலாம். குறுகிய இடத்துல வச்சுக்கலாம், பெரிய இடத்துல வச்சுக்கலாம், 1 படி வைத்துக் கொள்ளலாம், 2 படி வைத்துக் கொள்ளலாம். நமக்கு எப்படி வசதியோ அத்தனை படிகள் நமக்கு வைத்துக் கொள்ளலாம். எத்தனை பொம்மைகள் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வரிசை கிரமம் நம்ம தெரிஞ்சா வச்சுக்கலாம். அதனுடைய பொம்மைகள் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். இல்லை அப்படின்னாக்கா மாத்தி வைத்தாலும் அதுல ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது, வைத்துக் கொள்ளலாம். பெரிய பொம்மை இருக்கு மேல வச்சுக்கலாம், சிறிய பொம்மை இருக்கு கீழே வச்சுக்கலாம். எப்படி நமக்கு எப்படி வசதியோ வசதிக்கு தக்கனபடி வைத்துக் கொள்ளலாம். கொலு வைத்தால்தான் ஆண்டவன் நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. பக்தியோடு நம்ம செய்யக்கூடிய காரியத்திற்கு அம்பாள் சாட்சி இருப்பாள் அப்படின்றத தத்துவத்திற்காகவும் தான் நாம அந்த கொலு வைக்கிறோம். ஆனா கொலு வைத்தால் அதுல பூர்ண கும்பம் வைப்பது அவசியம். அது அம்பாளுடைய சாட்சி, அம்பாளே அதுல ஆவாகனம் பண்ணணும். என்னால கொலுவெல்லாம் வைக்க முடியல அப்படின்னாக்கா கொலுவுக்கு பதிலாகவும் இதே பூரண கும்பம் இல்லைன்னா கலசம் வச்சு அதுல அம்பாளே ஆவாகனம் பண்ணி வைக்கலாம். ஆனா 2 விஷயம் கண்டிப்பா கவனிக்கணும். என்ன அப்படின்னாக்கா, அம்மனை பூரண கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த கும்பம் வைக்கக்கூடிய நாள், அந்த நாள்ல யமகண்டமும் ராகு காலமும் இல்லாத காலகட்டமா பார்க்கணும். ஒண்ணுல ராகு காலம் யமகண்டத்துக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு பின்னாடியோ வைத்துக் கொள்ளலாம். ஒண்ணு. அப்புறம் நவராத்திரியும் விஜயதசமியும் இருக்கக்கூடிய 10 நாளும் அணையா விளக்கு இருக்கணும். இது 2ம் கட்டாயம் நம்ம வச்சு வழிபடணும். அடுத்து நவராத்திரி பூஜை. நவராத்திரி அப்படின்னாலே 9 இரவுகள் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப நவன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, புதுமை அப்படின்னு. அப்ப புதுமையான ராத்திரி அப்படின்னு சொல்லிக்கலாம். தேவிக்கு 9 நாட்களும் நமக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி எப்படி பூஜை பண்ணிக்கலாம் தேவிக்கு.
தேவி அலங்கார பிரியை, அதனால 9 நாளும் 9 விதமான அலங்காரங்கள் பண்ணிக்கலாம். தேவி நல்ல வாசனை பிரியை, அதனால நல்ல வாசனையான மலர்கள் கொண்டு தேவியை அர்ச்சிக்கலாம். 9 நாளும் 9 வகையான மலர்கள் கொண்டு தேவியை பூஜிக்கலாம். 9 நாட்கள் 9 வகையான பழங்கள் கொண்டு தேவிக்கு அந்த பழங்களை படைக்கலாம். 9 நாட்களும் 9 வகை தானியங்கள் தேவிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கலாம். 9 நாளும் 9 வகையான பிரசாதங்கள் நாம பண்ணி தேவிக்கு படைக்கலாம். 9 நாளும் 9 வகை நைவேத்தியங்கள் நாம வச்சுக்கலாம். தேவிக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் நைவேத்தியம் அப்படின்னாக்கா சர்க்கரை பொங்கல் தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். சுமங்கலிகளை அழைத்து கொலு பக்கத்துல உட்கார வைத்து வணங்கி அவங்களுக்கு பட்டு, தாம்பூலம், தேங்காய், பழம், மஞ்சள், இந்த மாதிரி நாணயம் இதெல்லாம் வைத்து கூட அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துக்கலாம். அது போல நவ கன்னிகை பூஜைகள் இருக்கு. அதாவது வியாச பகவான் ஸ்ரீமத் தேவி பாகவத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நவ கன்னிகைகளை வைத்து பூஜை பண்றது நல்லது அப்படின்னு. 9 நாட்களும் 9 வித கன்னிகைகளை உட்கார்த்தி அவங்களுக்கு விதவிதமான வித்தியாசமான 9 வித பெயர்கள் சூட்டி அவங்களை ஆவாகனம் செய்து பூஜை செய்யணும். அதாவது 1வது நாள் 2 வயது சிறுமியை அழைத்து அவங்களுக்கு குமாரி அப்படின்ற பெயர் ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். 2வது நாள் 3 வயது சிறுமியை அழைத்து திரிமூர்த்தி என்ற பெயரிட்டு அவங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். 3வது நாள் 4 வயது சிறுமியை அமர வைத்து அவங்களுக்கு கல்யாணி அப்படிங்கிற பெயரிட்டு பூஜை செய்ய வேண்டும். 4வது நாள் 5 வயது சிறுமியை அமர வைத்து அவர்களுக்கு ரோகிணி என்ற நாமம் சூட்டி பூஜை செய்ய வேண்டும். 5வது நாள் 6 வயது சிறுமியை அழைத்து அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு காளிகா என்று பெயர் சூட்டி பூஜை செய்ய வேண்டும். 6வது நாள் 7 வயது சிறுமியை அமர வைத்து அவர்களுக்கு சண்டிகா என்று பெயரிட்டு பூஜை செய்ய வேண்டும். 7வது நாள் 8 வயது சிறுமியை அமர வைத்து அவர்களுக்கு சாம்பவி என்று பெயரிட்டு பூஜை செய்ய வேண்டும். 8வது நாள் 9 வயது சிறுமியை அமர வைத்து அவர்களுக்கு துர்க்கை என்று பெயரிட்டு பூஜை செய்ய வேண்டும். 9வது நாள் 10 வயது சிறுமியை அமர வைத்து அவர்களுக்கு சுபத்ரா என்று நாமமிட்டு பூஜை செய்ய வேண்டும். இதுதான் நவ கன்னிகா பூஜை. சக்தி உபாசனா பண்ணக்கூடியவங்க நவதுர்க்கை வழிபாடு, நவகன்னிகா பூஜை பண்றதோட மட்டும் இல்லாம இந்த பூஜைகளை நவராத்திரியை 15 நாட்கள் தொடர்ந்து பண்ணக்கூடிய விதமாகவும் அவங்களுடைய வழக்கத்துல வச்சிருக்கிறாங்க. நவராத்திரி பூஜை சமயத்துல தேவிக்கு எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி தேவி மகிழும்படியா பூஜை பண்ணிக்கலாம். நம்ம நவ தேவிகளை வழிபடுறோம் அப்படின்னாக்க நவ தேவிகளுக்கும் பீஜாட்சர மந்திரம் இருக்கு. நவ தேவிகள் அப்படின்னாக்கா முதல் நாள் நம்ம மகேஸ்வரியை வழிபடுவோம். அப்போ ஓம் மகேஸ்வரி நமக. 2வது நாள் கௌமாரியை வழிபடுவோம், ஓம் கௌமாரியை நமக. 3வது நாள் வராகியை வழிபடுவோம், ஓம் வராகி நமக. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்தந்த தேவிகளுடைய பீஜாட்சர மந்திரத்தை அந்த நாள் முழுக்க நாம உச்சரித்து தேவியை அர்ச்சிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா நம்ம நவ துர்கா வழிபடுறோம் அப்படின்னாக்கா நவ துர்கையினுடைய பீஜாட்சர மந்திரங்கள் இருக்கு. அத நம்ம ஓம் சைலபுத்ரி நமக அப்படி அதை சொல்லி நம்ம வழிபட்டுக்கலாம். மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் தெரியும் அப்படின்னாக்கா மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் சொல்லிக்கலாம். சண்டி பாராயணம் பண்ணிக்கலாம். சண்டி யாகங்கள் நாம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம லலிதா சகஸ்ர நாமம் தேவிக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா லலிதா சகஸ்ர நாமம். லலிதா அப்படின்னாலே மென்மையானவள், லலிதம் அப்படின்னா மென்மை அப்படின்னு பேரு. தேவி ரொம்ப மென்மையானவள் இல்லையா, அதனால தேவியை எப்பவுமே சௌமியமா வச்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் நம்ம லலிதா சகஸ்ர நாமம் பாராயணம் பண்ணலாம். லலிதா சகஸ்ர நாமம் தினசரி அந்த லலிதா சகஸ்ர நாம அர்ச்சனை நம்ம பண்றது ரொம்ப சிறப்பு. இப்போ எனக்கு இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நமக்கு அபிராமி அந்தாதி இருக்கு, நிறைய தேவிய பத்திர பாடல்கள் இருக்கு, பாடல்கள் பாடிக்கலாம். எனக்கு இந்த மந்திரங்கள் பீஜாட்சர மந்திரம் இந்த மந்திரங்கள் எல்லாம் தெரியல அப்படின்னாக்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓம் சக்தி இது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஓம் சக்தின்றத உச்சாடனம் பண்ணலாம். அப்படி 9 நாட்களும் பண்ணலாம். அது போல தேவியுடைய ஸ்துதிகள் சொல்லலாம், துதிப்பாடல்கள் சொல்லலாம். மாத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அது கூட சொல்லிக்கலாம். தேவியை பத்தி நமக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையுமே நம்ம சொல்லி தேவியை நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அதே போல நவராத்திரி விரதம் இருக்கு. சிலவங்க பாத்தீங்கன்னாக்கா நவராத்திரி விரதம்னா 9 நாட்களும் எதுவுமே சாப்பிடாமலே விரதம் இருப்பாங்க. நம்ம அப்படியே இருந்துக்கலாம். இல்ல நீராகாரம் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா 9 நாட்கள் விரதம் இருக்கும்போது பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல ஒருவேளை சாப்பிட்டுக்கலாம். இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலுடைய சக்தியை பொறுத்துதான், நம்ம உடலுடைய சூழ்நிலையை பொறுத்துதான். நோயாளிகளா இருப்பாங்க, அவங்களால விரதம் மேற்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு.
விரதம் இருக்க முடியுன்றவங்க அது எப்படி நம்மளால இருக்க முடியுமோ அந்த வசதிக்கு ஏற்ப நம்ம விரதம் இருந்து தேவியை நம்ம பூஜை பண்ணிக்கலாம். தொடர்ந்து வரும் வீடியோக்களை காண பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். எங்கள் பதிவுகள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அத்துடன் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது வாழ்த்துகள், சந்தேகங்கள், அறிவுரைகளை கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்யுங்கள். ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது. ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணியும் தெய்வ வழிபட்டுக்கலாம். நம்ம நவராத்திரி ஆரம்பித்து பிரதமை, திதியை, திருத்தியன்னு ஆரம்பிச்சு 8வது நாளா இருக்கக்கூடிய அஷ்டமி திதியில துர்காஷ்டமி பூஜை கூட நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல உட்கார்ந்தோ இல்ல வீடுகள்ல கூட தனியா நடத்திக்கலாம். சுமங்கலி பூஜை, சுமங்கலிகளை எல்லாம் அழைத்து சுமங்கலி பூஜை நடத்திக்கலாம். முக்கியமா நம்ம சத்சங்கங்கள் நடத்துறது ரொம்ப நல்லது. தேவியினுடைய அருளை பெருமையோடு சொல்லக்கூடிய கதைகளை நாம சொல்லலாம். சொற்பொழிவுகள், தேவி மகாத்மிய பாராயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம அங்க பண்ணிக்கலாம். பண்ணி தேவியினுடைய புகழையும் பெருமையும் எல்லாருக்கும் நாம சொல்லிக்கலாம். தேவியினுடைய பாடல்கள், ஸ்துதிகள், சின்ன சின்ன ஸ்துதிகள் இருக்கு. அந்த ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள் எது வேணாலும் நம்ம தேவியை பத்தி என்ன தெரியுமோ இதெல்லாமே நாம பண்ணிக்கலாம். இப்படி நவராத்திரி பூஜைகள் நம்முடைய வசதிக்கு தக்கனபடி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பூஜையினுடைய அளவு பெருசாவோ சிறுசாவோ எப்படி வேணா பண்ணாலும் நம்முடைய வசதிக்கு தக்கனபடி செய்யக்கூடிய காரியங்கள் சாஸ்திரப்படி நம்ம செய்யணும். அது மட்டும் தான் முக்கியம். சின்ன பூஜையாகவும் இருக்கலாம், பெரிய பூஜையாகவும் இருக்கலாம், ஒரு நாள் பூஜையாகவும் இருக்கலாம், 9 நாள் பூஜையாகவும் இருக்கலாம், ஒரு நேர பூஜையாகவும் இருக்கலாம். அது விஷயம் அல்ல. நம்ம செய்யக்கூடிய விஷயம் சாஸ்திரப்படி இருக்கணும். அது மட்டும் நம்ம கவனத்துல இருந்தா போதும். இந்த காணொளி மூலமா கொலு பற்றின சந்தேகங்களும் பூஜைகள் பற்றின சந்தேகங்களும் ஓரளவேனும் நிவர்த்தியாயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆக நவராத்திரி விழா நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன? உலகத்துல எந்த நாடுகளிலையும் சொல்லிக் கொடுக்கப்படாத தத்துவம் இந்த நவராத்திரி விழாவிலே பாரத தேசத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தர்மம் சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவம். இதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் உயிர் நாடி. அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எங்கே பெண்கள் போற்றப்படுகின்றார்களோ அங்கே தெய்வங்கள் வாழ்கின்றார்கள். நம்முடைய பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய உயிர் நாடியே பெண்கள் தான். அந்த பெண்ணினம் காக்கப்பட வேண்டும் என்பது பாரத தேசத்தினுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. ஆக இந்த நல்ல நாளில நாம இந்த தத்துவத்தை மனதில் எடுக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு சபதத்தையும் எடுத்துக்க வேண்டும். என்ன அப்படின்னாக்கா, இந்த பாரத தேசத்துல இப்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னாக்கா லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பயங்கரவாத திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நாம ஒவ்வொருத்தரும் முழுமையா தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஒவ்வொரு பெண்களிடத்தும் விவரணமா எடுத்துரைத்து அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பெண்கள் சமுதாயம் முழுக்க இந்த செய்தி நமக்கு பரப்பணும். லவ் ஜிகாத்துல இருந்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெண்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் போய் சேரணும். அங்கங்கே பெண்களுக்கான முகாம்கள் நடத்தணும். அங்கே இந்த விஷயத்தை சொல்லணும். ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய விஷயம் இந்த சமயத்துல என்ன அப்படின்னாக்கா லவ் ஜிகாத். லவ் ஜிகாத்துல இருந்து நம்முடைய பெண்களை காப்பாற்றுவோம். எல்லாம் வல்ல அகிலாண்ட பரமேஸ்வரி பராசக்தி அன்னையனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அன்னையனுடைய அருளால் உலகம் முழுவதும் துக்கங்கள் மாறி ஐஸ்வர்யம் பெருகட்டும். அறம் காக்கும், நல்லவை காண்போம். நன்றி, வணக்கம். வந்தே பாரத மாதரம்.